அதாவது நேற்று இரவு பயணித்த நார்வேக்கு சொந்தமான ஸ்ட்ரெண்டா என்கிற ஒரு கப்பல் மீது அவர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது அந்த கப்பல் பத்தி எரிகிற வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். இது என்ன ஃபார்ம் ஆயில் வேற ஏதோ ஒரு வகையில் ஆயில்ங்கிறதுனால பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்க மேல தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் பல முறை அழைப்பு விடுக்கிறோம், ஆனா அமெரிக்கா அதுக்கு ஒத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதில் சவுதி அரேபியா மிக திட்டவட்டமான கவனமாக இருக்கிறது. எனக்கு மட்டுமே ஒரு 150 பேர் அமைச்சிருப்பாங்க. இது உண்மையா உண்மையா உண்மையான பச்சை பொய்யான விஷயம் இதுல சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து காசா மக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து உங்களை தாக்குவோம் என்று அறிவித்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் யமனில் இருக்கக்கூடிய ஹூதி கிளர்ச்சியாளர்களும் என்ன செய்கிறாங்கன்னா கடுமையான தாக்குதல்களை 2020 கிலோமீட்டர்களை தாண்டி இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல்கள் நடத்துகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலுடைய சொந்த கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் யமனை தாண்டி ரெட்சி வழியாக செங்கடல் வழியாக யமனுடைய பாபல் மந்த பகுதியில் இருந்து தாண்டி போகிற எந்த கப்பல்களாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ அல்லது இஸ்ரேலுடைய துணையாகவோ இஸ்ரேலுடைய சொந்த கப்பலாகவோ இருந்தால் நாங்கள் தாக்குவோம் அழிப்போம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அறிவித்த பிரகாரம் அவர்கள் ஏற்கனவே ஒரு கப்பலை கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5500 கார்களோடு சொகுசு கார்களோடு மும்பையை நோக்கி வந்த இந்தியாவினுடைய மும்பைக்கு கொண்டு வரப்பட்ட இஸ்ரேலுடைய ஒரு கப்பல் அது. அந்த கப்பலை தற்போது வரைக்கும் அவர்கள் கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இதுவரைக்கும் 5 இஸ்ரேலுக்கு ஆதரவான 5 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த அதே நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த கப்பலுமே இந்த பார்டர்ல போகக்கூடாது, போனா கண்டிப்பாக தாக்குவோம் என்று அவர்கள் சொல்லி இருந்த நேரத்தில் இன்றைய தினம், அதாவது நேற்று இரவு பயணித்த நார்வேக்கு சொந்தமான ஸ்ட்ரெண்டா என்கிற ஒரு கப்பல் மீது அவர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பலை பொறுத்தவரையில் இந்த கப்பல் இஸ்ரேலுக்கு, இது நார்வேக்கு சொந்தமான ஒரு கப்பல். இந்த கப்பல் பயணித்த கப்பல் பாதை என்பது மலேசியாவில் இருந்து இத்தாலிக்கு செல்வதற்காக பயணித்த கப்பலாக இருக்கிறது. இருந்தாலும் காசா மக்களுக்கு தேவையான உணவுகள், காசா மக்களுக்கு தேவையான மருத்துவம், காசா மக்களுக்கு தேவையான தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத வரைக்கும் இந்த பகுதியில் எந்த கப்பலையுமே நாங்கள் போக விட மாட்டோம் என்று சொல்லி கடுமையான ஒரு தாக்குதலை ஹூதிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெண்டா என்கிற கப்பல், நார்வேக்கு சொந்தமான கப்பல், எங்கிருந்து எங்கே பயணித்தது என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த கப்பலை பொறுத்தவரையில் இது மலேசியாவில் இருந்து சென்ற கப்பல். மலேசியா இங்கே இருக்குது, இந்தியன் ஓஷன் இங்கே இருக்குது. மலேசியாவில் இருந்து போன கப்பல் இது ஒரு எண்ணெய் கப்பல். எண்ணெய் கப்பலுங்கிறாங்க, இது ஆயில் கப்பல் என்று சொன்னால் அந்த பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போன கப்பல் கிடையாது. மலேசியாவிலிருந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போகல, அவங்க ஃபார்ம் ஆயில் எடுத்துக்கிட்டு போனாங்க. மலேசியா உலகத்திலேயே அதிகமாக ஃபார்ம் ஆயில் தயாரிக்கக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டால் மலேசியா தான். மலேசியாவில் இருந்து ஃபார்ம் ஆயில் எடுத்துக்கிட்டு போன கப்பல். எங்க அவங்க போனாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் இத்தாலியை நோக்கி போன கப்பல். இத்தாலி இருக்குது இங்க, அதாவது உலக வரைபடத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவர்கள் போன பயணித்த பாதையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எப்படி இவங்க தாக்கினாங்கிறது நமக்கு தெரிய வரும். அதாவது இங்கே மலேசியாவில் இருந்து இந்த வழியாக இந்த இடம் தான் யமன், யமனுடைய பார்டர் இது. இதால் இவங்க வருவாங்க. இப்படி இந்த இடத்தால ஈஜிப்டினுடைய சுயஸ் கால்வாயால் வருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரேலுடைய இந்த இடத்துல இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தில் தரித்து நின்று அதற்கு பிறகு கிளம்பி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இத்தாலியை போய் அடைவாங்க. இதுதான் அவர்களுடைய பயணப்பாதை. இந்த பயணப்பாதையில் போகக்கூடிய நேரத்தில் தான் அவங்க மலேசியாவில் இருந்து கிளம்பி போக வேணாம் என்று சொல்ல, அதாவது இன்றைக்கு ஹவுத்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரே அடியில் அவங்க மேலே தாக்குதல் நடத்தலை, நாங்கள் பல தடவைகள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தோம், எச்சரிக்கையை மீறி பயணித்த
காரணத்தினால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கிறாங்க. இந்த பயணப்பாதையில் தான் போகணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது அல்லாமல் இங்கே இருந்து இப்படி சுற்றி போகிறதாக இருந்தால், இதெல்லாம் சுற்றி இட்டாலிக்கு போகிறதா இருந்தால் 30 நாட்களுக்கு மேலே பிடிக்கும். அது மிகப்பெரிய இழப்பை தரும், பொருளாதார நஷ்டத்தை தரும் என்கிற காரணத்தினால தான் இதால் போவாங்க. ஆனாலும் இந்த கப்பல் மலேசியாவிலிருந்து இட்டாலிக்கு போனது நார்வேயினுடைய கப்பல் இந்த கப்பல். ஆனால் இவங்க தாக்கியதற்கான காரணம் என்னென்னா, இவங்க போகும்போது இந்த ரூட்டில் போவாங்க. போகிறது மட்டுமல்லாமல் இங்கே இஸ்ரேலில் தரிச்சு நின்று தான் போவாங்க. இஸ்ரேல் போர்ட்டுக்கு போவாங்க. அவங்க இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்துக்கு போய் தான் போவாங்க. போனாலும் போகாவிட்டாலும் இந்த பார்டர் தாண்டும் போது அவங்க பே பண்ணி தான் போகணும். அப்ப அது ஒரு வருமானம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய வருமானத்தை இல்லாமலாக்குவதும், இஸ்ரேல் இருக்கிறதுனால இஸ்ரேலுடைய இந்த ஓரால நமக்கு எல்லாருக்குமே நஷ்டம் வருகிறதுங்கிறதை இத்தாலி புரியணும், ஆஸ்திரேலியா புரியணும், பிரான்ஸ் புரியணும், எல்லாரும் புரியணுங்கிறதுனால தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்ட இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இந்த கப்பலை பொறுத்தவரையில் இதுதான் அந்த கப்பல், ஸ்ட்ரிண்டாங்கிற கப்பல். இது ஃபார்ம் ஆயில் ஏற்றிக்கிட்டு போன கப்பல். நேற்றைய தினம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கப்பலுக்கு வார்னிங் கொடுத்து முடியாமல் கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கப்பல் பற்றி எரிகிற பல வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் அந்த கப்பல். ஆனால் கப்பல் தற்போது சேஃபாக ஒரு அருகில் உள்ள ஒரு துறைமுகத்துக்கு நாங்கள் அழைச்சி போயிருக்கிறோம்ங்கிற செய்தியை இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த கப்பல் கம்பெனி சற்று முன் அறிவித்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இன்றைக்கு ஹூதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதற்கான காரணம் பல முறை எச்சரிக்கை பண்ணினோம். எச்சரிக்கையை மீறி அவங்க வந்து பயணிச்ச காரணத்தினால தான் தாக்கி இருக்கிறோம்ங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இவர்களுடைய இந்த தாக்குதலால அதாவது மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான நிலை இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மத்திய கிழக்கில் பதட்டம் இருக்கிற அதே நேரத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து பாதையை இவர்கள் தடுக்கிற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த மக்களுக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கான நியாயம் கிடைப்பதற்கு ஒரு பெரிய வழியாக இருக்குது. யெமனுடைய ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் ஜெனரல் சாரி அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் நீங்கள் வந்ததுனால தாக்கி நம்ம சொல்லி இன்றைக்கு செய்தியை சொல்றாரு. இதுக்கு பிறகு வராதிங்க, கன்ஃபார்மாக தாக்குவோம்ங்கிறாரு. ஆனால் இதுல இருந்து நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், காசா மக்களுக்கான ஒரு பெரிய அழுத்தத்தை, காசா மக்களுடைய அந்த யுத்தம் நிற்க வேண்டும், காசா மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய அழுத்தத்தை இவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க மேல தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் பல முறை அழைப்பு விடுக்கிறோம். ஆனால் அமெரிக்கா வந்து அதுக்கு ஒத்துக்கொள்வது இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி என்னத்தை அறிக்கை வெளியிட்டாலும் பைடனுடைய மனோநிலை ஒன்று இருக்குதா இல்லையா, அந்த ஆளு என்ன யோசிப்பாரு, நீ சொல்லுவடா, நீ தாக்குன்னு சொல்லுவ, ஆனால் நாங்கள் போய் தாக்க போனோம்னா அதில் வரக்கூடிய விளைவுன்னு சொல்லி இருக்குது. ஏன்னா சவுதி பார்டரில் யமன் இருக்குது. சவுதி பார்டரில் இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் பலம் பொருந்திய ஒரு ஆயுத குழுவாக இருக்கிறார். சும்மா வாங்க அடிப்ப நாங்கள் 2 லோண்டு பார்ப்போம்னு இவங்க சொல்லி கொண்டிருக்கல. இவர்களிடம் இருக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் போதிய அளவுக்கு தாராளமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு. இவங்க ஆயுத குழுவாக செயல்படுறதுனால ஒரு நாடு பெரிய பலம் வாய்ந்த அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் நாட்டுக்கு நாடு சண்டைண்டு ஆயிரும். இந்த குழுவோடையும் அவங்க சண்டைக்கு போனாங்கன்னா ஒரு பக்கம் இவர்களோடு நேரடி சண்டை நடத்த வேண்டும், இன்னொரு பக்கம் ஹமாஸை சமாளிக்க வேண்டும். அது சர்வதேச மட்டத்தில் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கிறோம்ங்கிறது ஒரு புறம். ரெண்டாவது புரிஞ்சுக்கிறங்க, ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதில் சவுதி அரேபியா மிக திட்டவட்டமான கவனமாக இருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, சவுதி அரேபியா மேல, அதாவது ஹூதிகள் மேல தாக்குதல் நடத்தும் போது ஹூதிகள் திரும்ப சவுதி மேல தாக்குதல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, சவுதியை பொறுத்தவரையில் இன்னொரு மனோநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்மால முடியாத ஒரு விஷயத்தை நம்ம இவர்கள் மீது தாக்குதல், அதாவது இஸ்ரேல் மீது நம்ம தாக்குதல் நடத்துவது தற்போதைய நிலையில் சாத்தியப்படாத ஒரு விஷயம். எனவே நம்ம அவங்க மேல ஒரு மிலிட்டரி ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கும்போது இவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கனகச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மிக தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர்களை பாதுகாக்கிற ஒரு வேலையை தற்போதைக்கு சவுதி அரேபியா செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவங்க மேல தாக்குதல் நடத்த போனா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு நிகரா போயிடும். அப்ப ஈரானும் சண்டைக்குள்ள வந்துட்டாங்கன்னா சவுதி அரேபியா 2 பக்கம் அடி வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். சவுதியும் இந்த வாருக்குள்ள இழுக்கப்பட்டு விடும். சவுதி இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா சவுதியினுடைய நேச நாடுகள் எல்லாம் வரும்போது மத்திய கிழக்கு லேசாக துவம்சம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இப்படி ஒரு அரசியல் ஒன்று உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரியணும். எனவே இவர்களுடைய
இந்த தாக்குதலை இவங்க என்னத்தை தாக்குதல் நடத்தினாலும் சவுதி அரேபியா தற்போதைய நிலையில் யமனை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது அந்த கப்பல் பத்தி எரிகிற வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இது என்ன ஃபார்ம் ஆயில் வேற ஏதோ ஒரு வகையில் ஆயிலுங்கிறதுனால அது பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு பல முயற்சிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டோம்ங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த கப்பலுக்குள்ளே இருந்த எந்த ஒரு அதாவது வேலையா ஆட்களும் இதுவரை மரணித்ததாக எந்த ஒரு ரெக்கார்டும் வரலன்னு சொல்லி கப்பல் கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. யாருமே இதில் செத்து போகல. பட் கப்பலுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஹூதிகளுடைய இந்த விவகாரம்ங்கிறது சர்வதேச மட்டத்தில் பெரிய அளவுக்கு காசா மக்களுக்கு வலு சேர்க்கிற ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். காசா சுதந்திர தேசமாக பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மிளிர்வதற்கு கண்டிப்பாக இதுவெல்லாம் பங்களிப்பு செய்யும் என்கிற அதே நேரத்தில் இன்னொரு விவகாரத்தை இந்த இடத்துல நம்ம விளங்கப்படுத்தினோம் என்னன்னு கேட்ட மக்களுக்கு இப்படி ஒரு வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆள் பேசுற வீடியோ ஒரு டிக்டாக் வீடியோ. முதல்ல விஷயம் ஏன்னா எனக்கு மட்டுமே ஒரு 150 பேர் அமைச்சிருப்பாங்க. இது உண்மையானு பச்சை பொய்யான விஷயம் இதில் சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா யமனை சேர்ந்த ஹூதிகள் இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா அனுப்பிய ஒரு தொகை ஆயுதங்களை ஹூதிகள் கைப்பற்றி இருக்கிறாங்கன்னு இவன் சொல்றான். அந்த வீடியோவை தான் எல்லாருமே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இவன் யாரு என்ன எங்க இருந்து சோர்ஸ் எடுத்தான் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு டிக்டாக்ல அவன் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ டிக்டாக்ல போடப்பட்டிருக்குது. இது தமிழ்நாட்டில் ஷூ அணக்கிற இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கல்ல அது மாதிரி ஒரு குரூப்ல இவன் என்னன்னா இவன் வேற மொழியில பேசுறான், அவங்க தமிழ்ல பேசுறாங்க, அவ்வளோ வித்தியாசம்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன செய்யறான்னு கேட்டா கண்டதையும் பேசிங்க பாருங்க. ஒரு வீடியோவை போட்டுட்ருக்கான். இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு பாருங்களேன், சவுதி அரேபியா ஆயுதம் அனுப்பி இருக்கிறாங்க, சவுதி அரேபியா அனுப்பின ஆயுத கடங்க இன்னைக்கு ஹூதிகள் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பரப்பி கொண்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியா அதுக்கு யாருக்கு ஆயுதம் அனுப்பினதா சொல்றாங்க? இஸ்ரேலுக்கு அனுப்பினதா சொல்றாங்க. எதுக்கு? காசா மக்களை அடிக்கிறதுக்காக. முதல்ல இதை யதார்த்தத்தில் நம்ப முடியுமா? சவுதி காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி தங்களுடைய ராணுவத்தை அனுப்பி சண்டை போடலைங்கிற விவகாரம் அத்தனை பேருக்கும் ஒரு மனக்கவலையாக இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இவங்க சொல்ற மாதிரி சவுதி அரேபியா இப்படி ஆயுதம் அனுப்பியதா என்று சொன்னா இது பச்சை பொய். சவுதி அனுப்பவும் இல்லை, அதை யமன்ல இருக்கிற ஹூதிகள் பிடிக்கவும் இல்லை. அதுக்கு நீங்க பெரிய ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்லை. சவுதி அரேபியா ஆயுதம் அனுப்புறேன்னா எந்த வழியாக அனுப்புவானுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே இது பொய்யான விவகாரம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். உதாரணத்துக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, சவுதி அரேபியா இருக்குது இங்க, இதுதான் சவுதி அரேபியா. இந்த இடத்துல இருக்குது இஸ்ரேல், இது ரெட் சி, இந்த இடம் தான் செங்கடல். யமன் இருக்குது இங்க. இப்ப யமனுக்கும் அதாவது சவுதியினுடைய கடைசி பார்டர் இந்த இடம், அதாவது அபுகாங்கிற பகுதி தான் சவுதிக்கும் யமனுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. அபுகால முழுவதுமாக சவுதியினுடைய ஃபோர்ஸஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்காக குவிக்கப்பட்டதல்ல, எப்போதுமே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் யமனுக்கும் இடையில இந்த வாய்க்கா தகராறு இருக்கிறதுனால அவங்க பெர்மனண்டாக சவுதியினுடைய ஃபோர்ஸஸ் இந்த பார்டர்ல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. யமன் பார்டர்ல எப்பயுமே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு அப்படி ராணுவ மிலிட்டரி வெப்பன்ஸ் ஏதாவது அனுப்பி இருந்தாலும் யமனால் அதை பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. அது பச்சை போய். அப்படி ஏன் பிடிக்க முடியாதுன்னு கேட்டா சவுதி அனுப்பினா என்ன அனுப்புவாங்கன்னா இங்க இருந்து நேரடியாக அனுப்பிடுவாங்க. சவுதி அனுப்புற கப்பலுக்கும் யமனுக்கும் சம்பந்தம் இல்லை. சவுதியினுடைய கப்பல்களை எவனால ஏன்னா சவுதி இங்க இருந்து ஒரு கப்பலை இந்த பக்கமாக அனுப்புறதா இருந்தா தான் யமன் பாபல் மந்தபுல கைப்பற்ற முடியும். சவுதிக்கும் இந்த இஸ்ரேல் இங்க இருக்குதா? இஸ்ரேல் இங்க இருந்ததுன்னு சொன்னா யமன் பிடிச்சதுன்னு சொல்ல முடியும் ஒரு வாதத்துக்கு. ஆனா இஸ்ரேல் இருக்கிறது இங்க. அப்ப சவுதி அரேபியா இங்க இருந்து இங்க தான் அனுப்பியிருக்கிறானே தவிர இங்க இருந்து இங்க அனுப்பல. அதை விளங்கிக்கிறங்க. அப்ப எப்படி யமன் பிடிக்க முடியும்? கப்பல்ல சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஒரு பேச்சுக்கு அனுப்பினா கூட அதை யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளால கைப்பற்ற முடியாது. ஹூதிகளுடைய பாபல் மந்தப் இருக்குது இங்க, கடல் இல்ல. அதை தாண்டி வேணும்னா அவங்க இங்கிட்டு ஏதாவது செய்ய முடியும். ஆனா இங்க இருந்து இங்க போகிற கப்பலை என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி அவங்க அனுப்பவும் இல்லை. அனுப்பினாலும் ஹூதிகளால் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்பது யதார்த்தமானது. சொன்னதை நீங்க இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மேப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் தெளிவாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது ரொம்ப ஓவராக பரப்பப்படுகிற காரணத்தினால இது உண்மையா பொய்யா என்கிற செய்திகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, யமன் இருக்குதுங்க, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது யமனுங்க. சவுதி அரேபியா இங்க இருக்குது. இங்க பாருங்க இஸ்ரேல் இருக்குது இங்க. இந்த வட்டம் போட்டு காட்டுறேன், இதுதான் இஸ்ரேல். இது சுயேஸ் கால்வாய். சுயேஸ் கால்வாயால இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு இங்க போயிடலாம். இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு இந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த இருக்குது ரெட் சி. இதால சவுதி இந்த இருக்குது, சவுதி அரேபியா.
இதெல்லாம் சவுதி தான். இந்த சவுதியை தாண்டி இங்கே வரணும் யமனுக்கு. இங்கே தான் வரணும். யமன் இருக்குது இங்கே. யமனை தாண்டி இதை யமனை தாண்டினா இதெல்லாம் வந்து அதாவது மற்ற கடற்பரப்புக்குள்ளே போவோம் நம்ம. இப்போ என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் ஹூதிகள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய எல்லை பாபல் மந்தப் இந்த இடத்துல அவங்க முழு பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியா ஒரு பேச்சுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்திருந்தா கூட இந்த வழியா வந்து இப்படியே அவங்க போயிடுவாங்க. அவங்க ஆயுதம் அனுப்புறதுக்கும் யமனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏண்டா யமன் இந்த பார்டரை தாண்டி இங்கெல்லாம் இந்த இடத்துகளில் யமனுடைய எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. இந்த ஏரியாவில் அவங்க தாக்கல. பாபல் மந்தப் அந்த ஒரு சின்ன கேப் இருக்குது, 29 கிலோமீட்டர் அல்லது 31 கிலோமீட்டர் கேப் பாபல் மந்தப்ங்கிற பகுதி. அந்த பகுதியால் போகிற கப்பல்களை மட்டும்தான் அவங்க தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம அவங்க சவுதி ஆயுதம் அனுப்பி இருந்தா இந்த வழியா இங்க அனுப்பிடுவாங்க, இங்க அனுப்ப மாட்டாங்க. இஸ்ரேல் இங்க இல்ல, இஸ்ரேல் இருக்குது இங்க. எனவே சவுதி அரேபியா ஆயுதம் அனுப்பியதாக இஸ்ரேலுக்கு காசா மக்களை கொல்வதற்காக ஆயுதம் அனுப்பியதாக அவன் சொல்றதும் பச்சை பொய். இதே நேரத்தில் அவங்க அனுப்பவும் இல்லை, அனுப்பினாலும் அதை ஹூதிகளால் பிடிக்கவும் முடியாது. இதுதான் யதார்த்தம். ஹூதிகளால் பிடிக்கவே முடியாத ஒரு ஏரியால ஹூதிகள் அவங்களை கைப்பற்றினாங்கன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி நம்ம பரப்புறமே. இது வந்து நம்ம மற்ற தமிழ்நாட்டு யூடியூபர்கள் பொய் சொல்றாங்கிறத கடுமையாக கண்டிக்கிற நம்ம இவன் சொல்ற பொய்யை மட்டும் பரப்பலாமா? இது யதார்த்தமா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபாபில் மரி கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிய. கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு அதுவே அவனுக்கு போதுமானதுன்னாங்க. ஒருத்தன் பொய்யனாகணுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் தேவை. இப்படி கண்டு முடிய ஓகே உண்மையா இருக்கும், சவுதி பாருங்களேன் இப்படி அநியாயம் பண்ணிட்டான்னு பரப்பிட்டோம்னு வைங்க. உண்மையிலே அவன் அநியாயம் பண்ணி பரப்பினா ஒரு கணக்கு, அவன் அதை பண்ணவே இல்லை. பண்ணி இருந்தா அது வந்து சும்மா யோசிங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு வாதத்துக்கு இந்த ஆள் சொல்ற மாதிரி சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்பி அந்த ஆயுதங்களை ஹூதிகள் பிடிச்சிருந்தா அபிஷியலா ஹூதிகள் அதை அறிவிச்சிருப்பாங்களா இல்லையா? இந்த நார்வேட கப்பலையே தாக்கினோம்னு சொன்னவங்க ஹூதிகள் எங்கேயாவது நாங்க இவங்களை பிடிச்சிருக்கிறோம் எங்கேயாவது அறிவிச்சிருக்கிறாங்களா? அபிஷியலா அறிவிச்சிருந்தா அது அல் ஜசீரா உள்ளிட்ட பிபிசி உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுடைய சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே அது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆக்கியிருக்க மாட்டானா? அப்படி நடந்திருக்காதா? அப்ப என்னன்னு கேட்டா அவங்க அப்படி அனுப்பவும் இல்லை, இவங்க பிடிக்கவும் இல்லை. இது ஒரு பச்சை பொய்யான செய்தி. இன்றைக்கு நடந்த செய்தி, ஹூதிகள் காசா மக்களுக்கு ஆதரவாக இன்னொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது தவிர இன்றைக்கு பல முக்கியமான ஹமாஸ் செய்கிற பல விவகாரங்கள் இருக்கிறது. அதை ஒரு தனி வீடியோவாக இன்றைக்கு அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு அவசரமான முக்கியமான செய்திங்கிறதுனால இது ஒரு தனி வீடியோவாக நம்ம இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கரெக்டான செய்திகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் இணைய முடியுமானாக்கள் இணைந்து கொள்ளுங்க என்கிற செய்தியையும் கூறி முடித்துக் கொள்கிறோம்.